சினிமா போகன் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஆமாம், 2025 நம்ம ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம லைஃப்பில் இன்னும் என்னென்ன விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தமிழ் சினிமாவும் 2025 நோக்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா 2025 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஸ்டார்ஸ்லேருந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டட் மூவிஸ் வரைக்கும் வர காத்துக்கிட்டு இருக்கு. அஜித்தோட விடாமுயற்சி, விஜயோட தளபதி 69 இப்படின்னு ஆரம்பித்து ரஜினியோட கூலி, கமல் அவர்களோட தக் லைஃப் இப்படின்னு பல படங்கள் நம்ம எல்லாத்துக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ 2025 நமக்கு வருடமாகவும் படங்களாகவும் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரும் வருஷத்தில் பார்க்க போகிறோம். ஆனால் 2024 நமக்கு எப்படி இருந்தது? குறிப்பாக தமிழ் சினிமாவில் நம்ம என்ன மாதிரி படங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம், அண்ட் அந்த படங்களை 4 கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கேன். அந்த 4 கேட்டகரி என்னென்ன அப்படின்னா, பாக்ஸ் ஆஃபீஸாக எந்தெந்த படங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ரெண்டாவது, கிரிட்டிக்கலி அக்ளைம்டு, அதாவது அந்த படம் வெற்றி தோல்வி அப்படிங்கிறத தாண்டி அந்த படம் மக்கள் கிட்டையும் விமர்சகர்கள் கிட்டையும் நல்ல வரவேற்பு பெற்றது. அடுத்து 3வது கேட்டகரி என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம். 4வது கேட்டகரி வஸ்ட், அண்ட் அந்த வஸ்ட்ல இன்னொரு கேட்டகரி தான் ரோஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு அது என்னென்ன படம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு போகன் சினிபஸ். நான் உங்கள் தேவா. முதல்ல இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி இதை எப்படி நம்ம பெர்சன்டேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, படத்துக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை விட 2-3 மடங்கு லாபம் அடைஞ்சு மிகப்பெரிய சக்சஸ் ஆகியிருக்கும்ல, அந்த படங்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் மகாராஜா. மகாராஜா படம் அதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 30 கோடி அண்ட் அதோட லாபம் 188 கோடி. அது இந்திய அளவில் மட்டும். உலக அளவில் பார்த்தீங்கன்னா இன்னும் சைனா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா லப்பர் பந்து. ஸோ லப்பர் பந்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 8 கோடி அண்ட் அதோட அடைஞ்சிருக்க லாபம் அப்படிங்கிறது 36 கோடி. அமரன் படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 130 கோடி அண்ட் அதோட கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 325 கோடி. அண்ட் இந்த வேல்யூ எல்லாமே அப்ராக்சிமேட் தான், இதுதான் எக்ஸாக்ட் வேல்யூ அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அரண்மனை படம் பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அரண்மனை 4 அப்படிங்கிறது பெருசா ஒர்க் அவுட் ஆகல, மக்கள் கொண்டாடல அப்படின்ட்டு. ஆனா உண்மையிலேயே அந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி அண்ட் அது அடைச்சிருக்க லாபம் கிட்டத்தட்ட 100 கோடி. எஸ், 96 கோடி அந்த படம் லாபம் பண்ணிருக்கு. ஃபைனலா ராயன். அச்சோ, அவரா பயங்கரமான வரச்சே. ராயன் படம் பாத்தீங்கன்னா அதோட பட்ஜெட் 90 கோடி அண்ட் அதோட கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 159 கோடி. உண்மையிலேயே இதுக்கு இவ்வளவு கலெக்ஷனா அப்படிங்கிறது எனக்குமே டவுட் தான். பட் தேடி பார்த்தேன், நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ் தான். ஏன்னா படம் வந்த பின்னாடி அவ மீம்ஸ்ல இருந்து எல்லாருமே கலாச்சி தள்ளிட்டு இருந்தாங்க. ஆனா அது பாக்ஸ் ஆஃபீஸா மிகப்பெரிய சக்சஸ் தான். என்ன கோட்டை நீ சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். கோட் அதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 400 கோடி அண்ட் அதோட ஃபைனல் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 459 கோடி. 400 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல வெறும் 59 கோடியில தான் லாபம் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை விட இந்த படங்கள்லாம் நல்லாவே லாபம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால தான் இதை நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதனால தான் நான் கோட் இன்க்ளூட் பண்ணல. இது இல்லாம தமிழ்ல பாத்தீங்கன்னா மெய்யழகன், வாழை, கருடன் இந்த படங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல கலெக்ஷனாவே இருந்துச்சு. அதர் லாங்குவேஜ் தமிழ்ல டப் பண்ணி அதுவும் நிறைய படங்கள் இருக்கு. உதாரணமா மஞ்சுமல் பாய்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல லாபம் அடைஞ்சது. அதே மாதிரி கல்கி ஒரு நல்ல லாபம் அடைஞ்சது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புஷ்பா இப்போ வரைக்கும் ஒரு நல்ல சக்சஸ் ரேஷியோவை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் தமிழ் சினிமாவோட கம்ப்ளீட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஓட சக்சஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேட்டகரி தான் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு. அதாவது ஒரு சில படங்கள்லாம் தேட்டரில் வந்திருக்கும், பட் அப்போ பெருசாக வரவேற்பு இருந்திருக்காது. அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்த பின்னாடி மக்களும் சரி விமர்சகர்களும் சரி அந்த படத்தை கொண்டாடி தீர்ப்பாங்க. அப்படி என்னென்ன படங்கள் இந்த வருஷம்லாம் வந்துச்சு? படம் ஜே பேபி. ஸோ ஒரு மறதி உள்ள அம்மா அவங்க படுற கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சூப்பராக எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுற படம் தான் ஜே பேபி. உண்மையிலேயே ஊர்வசி சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலாக அட்டகட்டி தினேஷ், அதுக்கப்புறம் மாறன் காமெடி ஆக்டராக இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இதில் ஒரு எமோஷனாக கலந்து நடிச்சிருப்பாரு. உண்மையிலே சூப்பரான படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நந்தன். ஸோ நந்தன் பொறுத்தவரை இந்த கதையை இந்த படமை சசிகுமார் எப்படி ஹோல்டு பண்ணுவார் அப்படின்னு நினச்ச எல்லாருக்குமே என்னால் முடியும்னு ப்ரூவ் பண்ணி காட்டினார் சசிகுமார். உண்மையிலேயே ஒடுக்குமுறை எப்படியெல்லாம் நடக்குது கிராமத்தில் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டின படம்.
பஞ்சாயத்து தலைவராக வர்ற சசிகுமார் அவ்வளவு தத்ரூபமாக நடிச்சிருப்பாரு. பொதுவாக சொல்லுவாங்களே, இப்போல்லாம் யாருங்க ஜாதி பார்க்குறா அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படியெல்லாம் இல்லை, வாங்க எங்கள் ஊரில் நடக்குது, நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு இந்த டைரக்டர் ஓப்பன் சவாலே விட்டுருப்பாரு. அந்த படம் தான் நந்தன். கொஞ்சம் மனசை கல்லாக்கிட்டு பார்த்தா தான் உண்மையிலேயே இந்த காலத்துலேயும் இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த படம் எனக்கு கில்ட்டு கிடையாது, ஏன்னா நான் தேட்டரில் தான் பார்த்தேன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சூப்பரான படம். அதுவும் குறிப்பாக கருணாஸை நம்ம வெவ்வேறு ஆக்டிங்கில் பார்த்துருப்போம், வெவ்வேறு கதாபாத்திரத்தில் நம்ம பார்த்துருப்போம். அதில் எல்லாத்துலேயுமே அவரோட காமெடி சாயல் அப்படிங்கிறது நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவரோட ஆக்டிங் அப்படிங்கிறது அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக விமல் அவர்களுக்கும் ஒரு சின்ன பாராட்டு. ஏன்னா சமீப காலங்களில் அவரோட கதை தேர்வு அண்ட் படங்கள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. மக்களுக்கும் வந்து நெருக்கமான படங்கள் தான் நடிக்கிறாரு. அண்ட் போகுமிடம் வெகு தூரம் இல்லை கண்டிப்பாக நல்லா ஓடி இருக்க வேண்டிய படம். ஆனால் ஏதோ ஒரு காரணங்களால் தேட்டரில் மிஸ் ஆகிருச்சு. ஓடிடியில் இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான கதைகள் வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு வந்த படம் தான் பிளாக். ஸோ பிளாக் அஃப்கோர்ஸ் ஹாலிவுட்லேருந்து நிறைய படங்கள் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கதையும் வந்திருக்கு, இந்த படமும் எடுத்திருப்பாங்க. ஆனால் பொதுவாக ஹாலிவுட்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணுறவங்க அப்படியே காப்பி அடிப்பாங்க, இல்லைனா அதை எடுக்கிறேன்ற பேர் வழியில் அந்த படத்தை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஆனால் பிளாக் படம் பொறுத்தவரை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணாங்களோ அந்த படத்துக்கு ஒரிஜினலாகவே இருந்தாங்க. உண்மையிலேயே பிளாக் படம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஜீவா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சூப்பரான படம் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. மியூசிக் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக, இது எல்லாத்தையும் தாண்டி அவ்வளவு தெளிவான திரைக்கதை. இந்த படம் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தாலும் இந்த படம் பயங்கர அடி வாங்கியிருக்கும். ஆனால் அந்த திரைக்கதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் இந்த படம் பெரிய அளவில் மக்களை வரவேற்பு பெற்றுச்சு. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது குரங்கு பிடல். ஸோ ஒரு கிராமத்தில் ஒரு 4 பசங்க சைக்கிளை வாடகைக்கு எடுத்து அவங்க வாழ்வியல் அப்படின்ற ஒரு நல்ல சூப்பரான ஃபீல் குட் மூவி. கண்டிப்பாக எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி குரங்கு பெடல் படம் பார்த்தவங்க இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ நாஸ்டாலஜியாக கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது சட்டம் என் கையில், சதீஷ் நடித்த படம். பொதுவாக சதீஷ் ஹீரோவாக நடிக்கிற படங்களுக்கு பெருசாக வரவேற்பு அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் உண்மையிலேயே இந்த படம் நல்லாவே இருந்துச்சு. ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி, கடைசி வரைக்கும் உங்களை என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். சில இடங்களில் கொஞ்சம் ட்விஸ்ட்டை நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அப்படின்ட்டு, பட் அதையுமே ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போனதுனால இந்த படமும் ஆடியன்ஸ்க்கு ஓடிடியில் வந்த பின்னாடி தான் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது. தியேட்டரில் பெரிய அளவு வெற்றி அடையல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெட்டராக எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியான படங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வேட்டையன். ஸோ வேட்டையன் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களோட சூப்பரான ஒரு படம். உண்மையிலேயே நல்ல படம் தான். குறிப்பாக இந்த படத்து மேலே எனக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தை எடுக்கிறது ஞானவேல். இதுக்கு முன்னாடி ஜெய் பீம்னு ஒரு படம் எடுத்தாரு. அதே மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் சப்ஜெக்டை எப்படி சூப்பர் ஸ்டாரை வச்சு சொல்ல போறாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். படம் பார்க்கும்போது என்ன பிரச்சனை ஆகிருச்சுன்னா, ரஜினி படமாவும் இல்லாம ஞானவேல் அவரோட படமும் இல்லாம அது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகி ஒரு பாயிண்ட்ல நின்று மக்கள் எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு வேட்டையன். அடுத்து நம்ம பார்க்க போறது தங்கலான். ஸோ தங்கலான் பொறுத்த வரைக்கும் பாரஞ்சித்தோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் இந்த வருஷத்துல. அண்ட் அதே மாதிரி விக்ரம் அவர்கள் எப்பவும் போல தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஈடுபாடோட நடிச்ச படம் தங்கலான். ஸோ இந்த படத்து மேலே இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னா, இது வந்து ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் ஆகட்டும், ட்ரெய்லர் ஆகட்டும், இதை வந்து ஒரு அட்வென்ச்சர் படம் மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் உள்ள போன பின்னாடி பாரஞ்சித் அவர்களோட அரசியல் நிறைய விஷயங்கள் அந்த படத்துல பேசியிருந்தாங்க. அதுவும் அந்த அட்வென்ச்சர் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மீட் ஆகாததுனால இந்த படம் ஒரு ஆவரேஜ் வாட்சா ஆகிருச்சு. கண்டிப்பா இந்த படத்தை இன்னும் பெட்டராகவே எடுத்திருக்கலாம். ஆஸ் அன் ஆடியன்ஸா எப்பவும் போல பாரஞ்சித் அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை ரொம்ப தெளிவாக பேசியிருந்தாலோ இல்லை அட்வென்ச்சர் வழியாகவே போயிருந்தாலோ இந்த படம் ஏதோ ஒரு இடத்துல மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகியிருக்கும். அதனால தான் இது ஒரு ஆவரேஜ் வாட்சாக மாறிடுச்சு. தேர்ட் நம்ம பார்க்க போகிறது கங்குவா. நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம், இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்காங்க? ஆக்சுவலாக கங்குவா ஒரு டீசென்ட் வாட்சான மூவி. ஏன் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற ஃபேக்டர்லாம் யோசிச்சு பாருங்க. சிறுத்தை சிவா எப்போவுமே ரூரல் பேக்ரவுண்டில் எடுக்கிற ஒருத்தர், அவர் ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது பண்ணுறாரு. அதுதான் கங்குவா. அதே மாதிரி சூர்யாவும் தன்னை ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இறங்குற படம் தான் கங்குவா. அண்ட்
டெக்னிக்கலி கங்குவாவை எந்த குறையும் சொல்ல முடியாது. அதுல இருக்க செட் ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், அதுல யூஸ் பண்ண விஎஃப்எக்ஸ் ஆகட்டும். இன்ஃபேக்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம சூர்யாவை பயங்கரமா ட்ரால் பண்ணோம் இப்ப சமீபத்துல. ஆனா அவரோட லுக்ஸ்லயோ இல்ல அவரோட ஆக்டிங்லயோ நம்மளால எதுவுமே ட்ரால் பண்ண முடியாது. அந்த கிரிஞ்ச சீன் அப்படி அமைஞ்சதுனால நம்ம ட்ரால் மெட்டீரியலா அந்த சீன்ஸை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அண்ட் குறிப்பா கங்குவாவை என்ன பெட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கதையாவும் திரைக்கதையாவும் பெட்டர் பண்ணியிருந்தா உண்மையில கங்குவா சூப்பரான படம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு டெக்னிக்கல் இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. எல்லாம் ஓகே, ஆனா என்னன்னா படம் பார்க்கும்போது கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணிருக்கலாம். ஓஹோ, காது தனியா வெளியே வந்துருச்சா? இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிளடி பகர். உண்மையிலேயே கவின் அவர்களுக்கு ஒரு பாராட்டு. ஏன்னா டிஃப்ரெண்ட் கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கிறாரு. பிளடி பகர் அது வாங்கின அடி அவ்வளோ டிசர்வ்டு இல்லைங்க. ஏன்னா இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்திருந்தா கூட நல்லா ஓடி இருக்க வேண்டிய படம். அண்ட் இதில் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னோட அனாலஜி என்னன்னா, படத்தை ஆரம்பத்துலேருந்து அவரோட கெட்டப்லாம் ஒரு மாதிரி பெக்கர் மாதிரி போட்டு அதை வச்சே ப்ரொமோட் பண்ணி அது சும்மா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 15-20 நிமிஷம் தான் வருது. அதுக்கப்புறம் கிளீன் ஷேவ்ல இருக்காரு அப்படிங்கிற இந்த ஒரு கன்ஃபியூஷன் தான் அந்த படம் சரியா ஓடாததோ அப்படிங்கிறது என்னோட ஃபீல். காமெடி உண்மையிலேயே சில இடங்கள்லாம் ஒர்க் ஆகி இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க, அமேசான் பிரைம்ல தான் இருக்கு அந்த படம். அடுத்து நம்ம பார்க்க போறது இப்ப சமீபமா ஆர்ஜே பாலாஜி படமான சொர்க்கவாசல். சொர்க்கவாசல் ஆக்சுவலா ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம். அதனாலேயே இந்த படத்தின் மேல ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. அண்ட் இதுல எடுத்த அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ரியலிசம், ஜெயிலில் அடிக்கிற சண்டை, அது இது எல்லாமே சூப்பராகவே இருந்தது. ஆர்ஜே பாலாஜி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தன்னோட முந்தைய படங்களை விட நடிச்சிருக்காரு. பட் இந்த படம் ஏன் ஒரு சில ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னா, நம்பர் 1 இதோட ப்ருட்டாலிட்டி அப்படிங்கிறத ஒத்தே ஆகணும். ஏன்னா இதில் இருக்க ப்ருட்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. ரெண்டாவது, இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குன்றதுனால அண்ட் குறிப்பாக சென்ட்ரல் கேரக்டர்ஸ் யாருமே ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகாதது. ஆர்ஜே பாலாஜி அண்ட் செல்வராகவன், கருணாஸ் இவங்களை தாண்டி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் இல்லாதனால ஒரு சில இடங்களில் கனெக்ட் ஆகாமல் போனதுனால இந்த படமும் ஒரு பெட்டராக எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட சஜஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கேட்டகரி வர்ஸ்ட். கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. சூப்பர் கிரிஞ்சு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் கோட். கோட்டா அப்படின்னு யாருமே கோவப்பட வேண்டாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, கோட் அப்படிங்கிற ஒரு படம் என்ன ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம போயிருப்போம். வெங்கட் பிரபு எடுக்கிறாரு. எப்படி வெங்கட் பிரபு எடுக்கிறாரு, யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாரு. அண்ட் இதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு படத்தில் கவுண்டமணி வலை போட்டு செந்தில இழுக்கும் போது சுற்றி உள்ளவங்களாம் சொல்லுவாங்கல்ல, எலும்பு 1 லட்சம் பேரும் அந்த மாதிரி கோட் பத்தின ரூமர்ஸ் வந்து இது வந்து ஒரு குளோனிங் படம், இது வந்து ஒரு டைம் டிராவல் படம் அப்படின்னு பல விதங்கள்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு உள்ள போய் உக்காந்தா என்னடி இது நமக்கு படம் ஃபுல்லா ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ், வேற எதுவுமே நமக்கு பெருசா கனெக்டடா இல்ல. இந்த படத்துல ஒரு விஷயம், நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஜீவன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் அதை விஜய் வந்து சூப்பரா பண்ணியிருப்பாரு. இன்ஃபேக்ட் இத்தனை வருஷங்கள்ல அவரோட அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் கம்ப்ளீட்டா ஒரு கெட்டவனா நடிச்சிருப்பாரு அந்த கேரக்டர்ல. அண்ட் அதே மாதிரி அப்பா கேரக்டர் விஜயுமே அந்த வயசுக்கு என்ன ஒரு நடிப்பு வேணுமோ அதை வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. குறிப்பா அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல அது ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்ப்போம்னு வெங்கட் பிரபு எப்படி நினைச்சாருன்னு தெரியல. ஸோ இதுதான் என்னோட கோட் படத்தின் மேல இருக்க தாட். அடுத்து நம்ம பார்க்க போறது, அதாவது சில விஷயங்களை தொடவே கூடாது. ஒரு விஷயம் நல்லபடியா போச்சுன்னா அதை அப்படியே விட்டுறணும். எஸ், கெஸ் பண்ணிட்டீங்க, இந்தியன் 2. எஸ், இந்தியனோட லெகசியை கெடுக்க வந்த மாதிரியே இந்த இந்தியன் 2 படம் இருந்துச்சுங்க. உண்மையில இந்த படம் ஏன் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலா இந்தியன் 2 எப்போ ஆரம்பிச்சாங்க, 2017, அப்பல இருந்தே எனக்கு சரியா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இந்தியன் அப்படிங்கிறது ஒரு லெகசி, அதை ஒரு தடவை தான் எடுக்க முடியும். அண்ட் ரெண்டாவது, இந்த படத்துல சுஜாதா இல்லை அப்படிங்கிறதுனால சமீபத்தில் சுஜாதா இல்லாத சங்கர் படங்கள் ஒரு கலவையான விமர்சனங்கள் அப்படின்றது வர ஆரம்பிச்சது. ஸோ இந்தியன் 2 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. படம் ட்ராப் ஆகி திரும்ப வந்து அது கம்ப்ளீட்டாக நெகோஷியேட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் பேசி திரும்ப விக்ரம் சக்ஸஸ்க்கு அப்புறம் இந்தியன் 2 எடுக்கலான்னு முடிவு பண்ணி கடைசியில் அந்த படம் யாருக்குமே இல்லாத படமாகிருச்சு. அண்ட் இந்த படத்தில் மாட்டின எல்லாருக்குமே ஒரு ட்ரால் மெட்டீரியல் ஆகிட்டாங்க. உதாரணமாக சித்தார்த் வந்து சோஷியல் மீடியா ட்ரால் ஆனார், சுதாகர் ஃப்ரம் சோஷியல் மீடியா. அண்ட் அதே மாதிரி ரகுல் பிரீத் சிங் ஆகட்டும், பிரியா பவானி சங்கர் ஆகட்டும், ஜெகன் ஆகட்டும், இதை எல்லாத்தையும் தாண்டி விக்ரம் சக்ஸஸ் பார்த்த ஆண்டவரையும் இதில் வச்சு செஞ்சாங்க. கம் பேக் இந்தியா அண்டாரு
கோ பேக் இந்தியா. இப்படி இந்த இந்தியன் 2 ஏன் எடுத்தாங்க, இந்தியன் 2 ஏன் எடுத்தாங்கன்னு நான் கேட்டேன். அடுத்து இந்தியன் 3 வேற வருதா. இந்தியனுக்கு சாவே கிடையாது. சிங்கப்பூர் சலூன். ஸோ சிங்கப்பூர் சலூன் பொறுத்தவரை எனக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஆர்ஜே பாலாஜியோ இல்லை வேற யாரும் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கோகுல், ஏன்னா கோகுல் அவரோட படம் எப்பவுமே சூப்பராக இருக்கும். இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, காஷ்மோரா. எனக்கு காஷ்மோரா பர்சனலாக பிடிக்குங்க. எத்தனை பேருக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி லைட் ஹார்ட்டடாக ஒரு படம் எதிர்பார்த்து போனா ஓகே ஆர்ஜே பாலாஜியும் இருக்காரு, ஃபன்னா இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சு படத்துக்குள்ள போனா அங்க எடுத்தாங்கங்க ஒரு படம். சூப்பரா இருந்தது. ஆர்ஜே பாலாஜி இறக்க போற மாதிரி, அரவிந்த் சாமி சாமியா வருவாராம், அப்புறம் கிளி எல்லாம் காப்பாத்தனமா. மொத்தத்துல செகண்ட் ஹாஃப்ல எங்க போகுது, கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிற பல கன்ஃபியூஷன்ஸோட அந்த படம் முடிஞ்சது. உண்மையில சிங்கப்பூர் சலூன் ஏன் அப்படி ஒரு படம். கோகுல் சார். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரோமியோ ரப்னே பனாதி ஜோடி அப்படின்னு ஒரு படங்க. சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா நல்லாவே இருக்கும். அந்த படத்துல ஷாருக் கான் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. ஏன்னா அவர் ஒய்ஃபை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவாரு. இப்போ எதுக்கு அந்த படத்துக்கு போனேன்னு கேக்குறீங்களா, அதுதாங்க ரோமியோவும். ஏன்னா ரோமியோல அதே தான் பண்ணியிருப்பாங்க. என்ன அங்க மேக்கப், இங்க போன், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த படம் ஏன் ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகல அப்படிங்கறத தாண்டி இது படமாவே பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஸோ அதனால ரோமியோ இந்த லிஸ்ட்ல ஆட் ஆகியிருக்கு. ஒரு காலத்துல பயங்கர ஸ்டார்ஸா இருந்து போட்டி போட்டவங்க திரும்ப கம்பேக் கொடுத்து போட்டி போட்டாங்க. எஸ், ராமராஜன் அவர்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாமானியன் அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரு. மைக் மோகன் அவர்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஹரா அப்படின்ற ஒரு படம் நடிச்சாரு. ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஒரே நாள்ல வந்தாங்க. மக்கள் எல்லாரும் வரவேற்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் படத்தை பார்த்த மக்கள் எங்களுக்கு கம்பேக் வேணாம், உங்கள் த்ரோபேக்கே போதும் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ண ரோஸ்ட் கேட்டகரி. ரோஸ்ட் கேட்டகரியில் இந்த படம்லாம் எதுக்கு எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரி தான் இது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கவுண்டம்பாளையம் அண்ட் காடுவெட்டி. இந்த ரெண்டு படமும் ஏன் எடுத்தாங்க அப்படின்றது அந்த டைரக்டருக்கும் தெரில, அதில் நடித்தவங்களுக்கும் தெரில, அந்த ரிலீஸ் பண்ண தேட்டருக்கும் தெரில. ஸோ இந்த படம் ஒரு எதிர்கருத்து வைக்கிற படம் அப்படின்னு சொல்லி தான் எடுக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன தெரியுமா, ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஃப்ரேம் இருக்கும்ல, அந்த ஃப்ரேம் குவாலிட்டி கூட இந்த படங்களில் இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தம். எதிர்கருத்து வைங்க, நல்ல குவாலிட்டியாக வைங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜோஷ்வா இமைப்போல் காக்க. ஸோ இந்த படம் எடுத்தது கௌதம் வாசுதேவ் மேனன். சார் இன்னும் கடன் அடையில ஏன் சார்? முடியல சார், உங்கள் பேர் அப்படின்றத பார்த்து தான் நம்பி இந்த படத்துக்கு வர்றோம். பட் இந்த படத்தில் மினிமமாக கூட இது ஜிவிஎம் படம் அப்படின்னு நம்பக்கூடிய அளவு இல்லை. ஸோ ஜிவிஎம் திரும்ப ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்கணும். அது துருவ நட்சத்திரமாக இருந்தால் இங்கே இருக்க எல்லா ஆடியன்ஸ்க்கும் சந்தோஷம், குறிப்பாக ஜிவிஎம் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக விஜய் ஆண்டனி வந்துட்டாரு திரும்ப. ஹிட்லர். ஆக்சுவலாக இதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ரெண்டு படம் இருந்துச்சு. ஹிட்லரா மழை பிடிக்காத மனிதனா அப்படின்ட்டு. பட் மழை பிடிக்காத மனிதனை விட ரொம்ப கொடூரமாக இருந்தது தான் ஹிட்லர். என்னங்க ஆச்சு நம்ம விஜய் ஆண்டனி அவர்களுக்கு? ஒரு டைமில் சூப்பரான படங்கள்லாம் நடிப்பாருங்க. அவர் படத்தில் கதையெல்லாம் பெருசாக இருக்காது, ஆனால் அந்த திரைக்கதையும் அவரோட கேரக்டரும் பாடல்களும் அவ்வளவு கனெக்டடாக இருக்கும். சமீபத்தில் வந்த எந்த படமும் விஜய் ஆண்டனி அவர்களோட படம் ஆடியன்ஸ் யாருக்குமே கனெக்ட் ஆகலை. ஓடிடிலையும் அது கனெக்ட் ஆகலை. பார்ப்போம் 2025 விஜய் ஆண்டனியோட படங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்தியனுக்கு சொன்ன மாதிரி தான், சில விஷயங்களை தொடவே கூடாது, ஆனால் தொட்டால் அதை நல்லா எடுக்கணும், இல்லைன்னா அதை எடுக்கவே கூடாது. அப்படி இன்னொரு ஃபர்னிச்சர் இந்த வருஷம் உடஞ்சது தான் சூதுகவும் 2. உண்மையில் நலன் குமாரசாமி சூப்பராக எடுத்திருப்பார் சூதுகவும் 1. நான் ஏன் சூதுகவும் 1 பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, சூதுகவும் 2ல் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த படத்தை எதிர்பார்த்து போனது சிவா அவர்கள் யாருமே கிடையாது, ப்ரொடியூசர் சிவி குமார். ஏன்னா அவர் எப்போவுமே குவாலிட்டியான ஃபிலிம்ஸை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவார். படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதை தாண்டி குவாலிட்டியாக இருக்கிற படங்கள் தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுவார். அவர் ஏன் சூதுகவும் 2 ப்ரொடியூஸ் பண்ணாருன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரதர். எஸ், பிரதர் படம். உண்மையிலேயே ராஜேஷ் என்னாச்சுங்க, SMS, பாசன்கிற பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடி, இப்படி அந்த படம் லெஜெண்டரி படம், கல் கிளாசிக்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த படத்தை தேட்டரில் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது. மனசில் அவ்வளோ சந்தோஷங்களோட சிரிச்சிட்டு வெளியில் வருவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, தொடர்ந்து தோல்வி படங்கள் தான். அண்ட் குறிப்பாக தோல்வியை தாண்டி ஏன் அந்த படமும் அந்த காமெடியும் நமக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறதே தெரில. பட்
பிரதர் படம் அந்த எக்ஸெப்ஷன் தப்பிக்கும் அப்படின்னு நினச்சேன். குறிப்பாக இந்த படங்களில் ஜெயம் ரவி அவர்களுக்கு சமீபமாக எந்த படமும் சரியாக போகலை. அதே மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இந்த படத்துக்கு வந்திருக்காரு. ராஜேஷ்க்கும் சரியான படங்கள் போகலை. இப்படி பல விஷயங்களால் இந்த படம் இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும்னு நினச்சதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரதர் படம் கம்பேக்லாம் இல்லை, திரும்ப அவங்க எல்லாருக்கும் த்ரோ பேக் தான். ஸோ இதுதாங்க 2024 வந்த படங்களோட டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நான் லிஸ்ட் பண்ண படங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க. இந்தந்த கேட்டகரியில் இந்தந்த படம்லாம் நீ எப்படி மிஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த கேட்டகரி என்ன, அது என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி 2025 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய படங்கள் வரப்போகுது தமிழில். நம்ம எல்லாருமே அதுக்கான ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக 2025 ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கணும். 2024 இல்லாமல் 2025 இன்னும் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறத சினிமா போகன் சார்பாக நான் உங்களுக்காக விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் தேவா.